ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே புதிய தலைப்போடு ஆவியானவர் துணை கொண்டு நாம் தியானிக்கலாம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தேகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. பெந்தேகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. துயரமான உலகினில் சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியால். உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை பகிரும்படியாக உம்முடைய ஆவியை என் மேலே ஊற்றுங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். இன்றைய நாளிலே ஊற்றுதல் அல்லது ஊற்றி விடுதல் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். எதை ஊற்ற வேண்டும், எப்படி ஊற்ற வேண்டும், அதனால் என்ன கிடைக்கும் என்று சொல்லி 4 தலைப்புகளிலே நேரத்தை பொறுத்து நாம் தியானிக்கலாம். முதலாவது பாருங்க, பணிவோடு பதட்டமடையாமல் ஊற்றினால் வாழ்க்கை பாதையை கர்த்தர் வாய்க்கும்படி செய்தார். ஆதியாகமம் 24:20 வாசிக்க கேட்போம். சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும். எலியேசர் ஆபிரகாமுடைய வீட்டு விசாரணைக்காரன், அவரை தான் அனுப்புறாரு தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பொன் பார்த்து வரும்படி. உறவினர்களை அனுப்பவில்லை, சொந்த பந்தங்களை அனுப்பவில்லை. தன் வீட்டிலே உண்மையாய் உழைக்கின்ற அந்த வீட்டு விசாரணைக்காரனாக எலியேசரை போய் இந்த ஊர்ல வேண்டாம், என் சொந்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவன் மொசெபத்தேமியா என்று சொல்லி அவருடைய ஆபிரகாமுடைய ஊருக்கு வராரு. அங்க வந்த உடனே அங்க என்ன நடக்குதுன்னா, நாகோருடைய ஊர்ல சேர்றாரு. ஊருக்கு புறம்ப ஒரு தண்ணீர் துறவு இருக்கிறது. அப்ப அவர் மனசுக்குள்ள, ஆண்டவரே என்ன சரியா கொண்டு வந்துட்டீங்க, நான் யார்கிட்டயாவது எந்த தண்ணி எடுக்க வர பெண்ணுகிட்ட யார்கிட்ட போய் நான் தண்ணி கேட்கிறனோ அவங்க எனக்கும் கொடுத்து என் ஒட்டனுக்கும் வார்க்கிற பெண்ணே என் எஜமானுக்கு உகந்த பெண் அப்படின்னு தனக்குள்ளாக ஒரு ஜபம் பண்ணி கொள்கிறான். ஒரு அடையாளம் கேட்டு ஒரு ஜபம் பண்ணி கொள்றான். அப்படி ஜபம் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், காத்திருக்கும் போது அங்க இதே மாதிரி ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த எல்லாம் உறவுகள், பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல வச்சுக்கிட்டு வரா. ரொம்ப அழகானவ. அவ எடுத்துட்டு வரும்போது உடனே இவ போய் ஓடி போய் என்ன பண்றான், ஊழியக்காரன் ஓடி போய் உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் சொல்றான். உடனே அவளுக்கு அவன் இருக்கும்போது அவ குடத்தை சாய்க்கின்றாள். சாய்த்து அவனுக்கும் கொடுக்கிறா. கொடுத்துட்டு அவள் சொல்றா, குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின்பு உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர்மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி ஓடி போய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி போய் அவனுடைய ஒட்டகங்களுக்கு வார்க்கும்படியாக அந்த தொட்டி இருக்குது, அந்த தொட்டியில கொண்டு வந்து ஊத்துறான். பாருங்க, 10 ஒட்டகத்தை கூட்டிட்டு போறோம். அப்படிதான் போட்டிருக்குது 10 ஒட்டகம்னு. 10ஆம் வசனம் பாருங்க, ஆதியாகமம் 24:10 10 ஒட்டகங்களை தன்னுடனே கூட என்ன பண்றான், அவன் அழைச்சிட்டு எடுத்துட்டு போறான், கூட்டிட்டு போறான். அப்ப அவன் என்ன சொன்னானோ அது அப்படியே நிறைவேறுது பிரியமானவர்களே. அதுதான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய தீர்மானம். அவ பணிவோடு ரொம்ப உடனே கீழ்ப்படுகிறா. உடனே சொன்னவன, ஐயோ நானும் இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வேலை இருக்குது எனக்குன்னு சொல்லிட்டு அவ ஓடாம தேவனுடைய திட்டம் தீர்மானத்தின்படி எலியேசர் உண்மையாய் இருந்து ஜெபித்த போது அதே அடையாளத்தை அவர் கொடுத்து அவர் மாற்றுகின்றார். பிரியமானவர்களே, ஊற்றுகின்றார். ஒரு ஒட்டகத்தை குறிச்சு நிறைய
காரியம் சொல்லப்பட்டிருக்குது. ஒட்டகம் வந்து பாலைவனத்துல இருக்கனால அது வந்து என்ன செய்யுதுன்னா, பாலைவனத்துல ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்கள் கூட தண்ணி இல்லாம அது போகுமா. அதுக்குரிய வலிமை வந்து அதுக்கு அந்த உடற்கூறுகள் அப்படி இருக்குதாம். அது மட்டும் இல்ல, ஆனா குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசம் வரைக்கும் கூட அது தண்ணி குடிக்காதான் ஒட்டகங்கள். ஆனா தாகம் ஏற்பட்டுடுச்சுன்னா என்ன செய்யுமா, ஒரே மூச்சுல 120 லிட்டர் தண்ணி குடிக்குமா. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஒரே மூச்சுல 120 லிட்டர் தண்ணி குடிக்குமா. அப்படின்னு நம்ம ஒரு லிட்டர் பாட்டில் வாங்குறோம் இல்லையா, அந்த பாட்டில் வாங்கி தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டிஸ்போசபிள் பாட்டில், அதை வாங்கி மினரல் வாட்டர், அந்த மாதிரி பாட்டில 120 பாட்டில் குடிக்குமா. அப்ப இவ எவ்வளவு குடம் தண்ணி கொண்டு வந்து ஊத்திருப்பா இல்லையா, 10 ஒட்டகங்கள்னா. அப்போ அவ அவ்வளவு சுறுசுறுப்பா செயல்படுறா. அவ வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறா. அந்த இடத்துல அவ ஊற்றுகின்றாள், ஓடி 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 போய் வந்து ஊற்றுகின்றாள். அவர் ஊற்றின தண்ணீர் அவளுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்க கூடியதாய், பாதை வகுக்கக்கூடியதா. இது உடனே நீ யார் என்று கேட்ட உடனே அவ சொல்றா. உடனே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு உடனே என்ன பண்றாரு எலியேசர், 17ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். 14 வாசிங்க. இப்போ எப்படி தீர்மானம் பண்ணிட்ட பிறகு இந்த வசனம் நிறைவேறுது. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். பாத்தீங்களா, 14ஆம் வசனத்துல அவ்வளவு ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யறான், அடையாளம் கிட்டு. அதே போல ஆண்டவர் அந்த வார்த்தைகளை அவளுடைய வாயிலை வைத்து அவளை அழைத்து வருகின்றார். அதான் தேவ சித்தம். உடனே ஓடி போய் எதிர்கொண்டோடி போய் கேட்கிறத நம்ம பாக்குறோம். இந்த அருமையான வேளையிலே கடைசியா ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 24:10 அதுக்கு முன்னால வாசிங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கைகளில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்தான். சரி, இந்த உடைமைகளை தான் என்ன பண்றான் அவன் வந்து 22ஆம் வசனத்துல கொடுக்கறான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு அவ்வளவு ஒட்டகங்களும் குடிச்சு தண்ணிய குடிச்சிருது. அதுக்கு பிறகு அந்த மனிதன் 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடையுள்ள பொண்ணுள்ள 2 கடங்களையும் கொடுத்து, நீ யாருடைய மகன் சொல்லணும், இன்னாருடைய மகன். அங்க போறாங்க. அங்க போன உடனே பெத்துவேல் இருக்கிறாரு. பெற்ற குமாரனாகிய நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கதான் போறாங்க. அதுக்கு பிறகு நடந்த காரியம்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் இந்த நேரத்துல வேண்டியதுல அவருடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா கடைசியில வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு போகிறாயா என்று கேட்டார்கள். 58ஆம் வசனம், அவள் போகிறேன் என்றாள். அதே மாதிரி அவளை அழைச்சிட்டு போறாங்க. அங்க வந்து ஈசாக்கு என்ன பண்றான், ரெபேக்காளை அழைத்து கொண்டு போய் தன் தாயினுடைய கூடாரத்துக்கள் அழைத்து போனான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான விளைவே தேவன் தீர்மானித்தா அது எப்படி நடக்கும். இந்த இடத்துல அவள் தண்ணீர் வார்த்தாள், ஊற்றினாள், அவனுக்கும் ஊற்றினாள், அவன் ஒற்றங்களுக்கும் ஊற்றினாள். எனவே ஊற்ற வேண்டும். பிரியமானவருடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு தீர்மானமான ஒரு பாதைக்குள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்ற வேண்டும். தண்ணீர் போல நம்முடைய கண்ணீரை ஊற்ற வேண்டும். ஊற்றும் பொழுது கண்டிப்பாய் பாதைகள் திறக்கும். பிரியமானே, இன்றைக்கும் எனக்கு வழியே திறக்கப்படவில்லையே, எனக்கு பாதை உண்டாகவில்லையே, எனக்கு திருமண வாழ்க்கை ஏற்படவில்லையே, என் வயது ஆகி கொண்டு போறதே, என் மகனுக்கு வயதாகி கொண்டு போறதே, ஒரு காரியம் முடியவில்லையே, ஏன் எனக்கு மட்டும் என் குடும்பத்துக்கு மட்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? யாரோ ஒருவர் இப்படி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் கண்ணீரை ஊற்றுங்கள் அவருடைய பாதத்துல. ஒரு எலியேசருக்கு தண்ணீர் ஊற்றினாள், ஒரு மனிதனுக்கு ஊற்றினாள். அவளுக்கு ஒரு பாதை, வாழ்க்கை பாதை ஆண்டவர் திறந்து கொடுத்தார், வகுத்து கொடுத்தார், வரையறுத்து கொடுத்தார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? கண்டிப்பாய் அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள். ஒரு பாடல் கூட பாடலாம். வாழ்க்கை பாதை சரியில்லையே, உம்மருள் இல்லாமல் ஆழ்கடல் போன்ற உலகினிலே திசை காட்டியே சுவே,
கீழ்ப்படிந்து உம் பாதமே அண்டி சேருவே அண்டி சேருவே. உம் அன்பு எத்தனை பெரியது என்னாவு விவரிக்க அரியது. அதனாழ மகலமும் அளந்திட இந்த பூவின் மாந்தற்கு ஆகாதே. இத்தனை அருமையான பாடல். வாழ்க்கை பாதை சரியில்லாத நேரத்திலே உம்மண்டை அண்டினேன் ஆண்டவரே, நீர் எனக்கு வகுத்து கொடும் என்று கேட்போமா? 2வது பாருங்க, பான பலியை ஊற்றினால் பரம தரிசனம் நிறைவேறினதால். பான பலியை ஊற்றினால் பரம தரிசனம் நிறைவேறினார். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 35 அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்தூணை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயையும் வார்த்தான். இந்த சம்பவம் பாருங்க, பானம்னாலுமே என்ன, தண்ணி இல்லையா, ஒரு ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, குளிர்பானம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் சொல்லும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, பானம்னா தண்ணி, ஜூஸ். பான பலின்னு சொன்னா எந்த ஒரு மனிதன் ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக திராட்சை ரசத்தை பலியாக செலுத்துறான், அதுக்கு பேர் நெசேக் என்று சொல்றாங்க. அந்த பலிக்கு பேரு, அந்த பான பலிக்கு நெசேக் என்று சொல்றாங்க. அந்த பான பலி என்னன்னா, ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக திராட்சை ரசத்தை பான பலியாக வார்க்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பலியை தான் யாக்கோபு ஊற்றான், எண்ணெயும் சேர்த்து ஊற்றான்னு பாக்குறோம். என்ன தரிசனம் நிறைவேறுது அவனுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 35:1 வாசிக்கலாம். 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். பாருங்க, தேவன் யாக்கோபை நோக்கி சொல்றாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அப்ப அங்கதான் நீ வந்து உன்னை முதல்ல நீ பார்த்த ஏசாவுக்கு விரோதமாக ஏசாவுடைய முகத்துக்கு பயந்து கொண்டு விலகி ஓடுன, அங்க நான் உனக்கு தரிசனமான இல்லையா, அங்க போய் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்றாரு. உடனே யாக்கோபு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்க போறான். அங்க போன உடனே ஆண்டவர் வந்து அங்க வந்து அவனுடைய பெயரை மாற்றுகிறான். உன் பேர் இனி யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் 10ஆம் வசனத்துல இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். அப்புறம் வந்து அவர் வந்து யாக்கோபு வந்து யாக்கோபை பார்த்து, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக என்று சொல்லி அவனை வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்பதான் என்ன பண்றான் இவன், அந்த இடத்துல ஒரு கற்தூணை நிறுத்தி அதன் மேல் பான பலியை ஊற்றி எண்ணெயும் வார்க்கிறான் என்று சொல்லி அந்த இடத்துல பெத்தேல் என்று பெயரிட்டான் பாக்குறோம். இது என்ன, எப்ப வந்து இந்த தரிசனம் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் பாருங்க, அங்க 11-22 நீங்க வாசிங்க, அப்புறம் வாசித்து பாருங்க. நான் வந்து அதனுடைய சுருக்கத்தை மட்டும் நான் சொல்றேன். அதுல 14-15 வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 28, 14, 15. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை பார்த்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாருங்க, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு போது, யாக்கோபு வந்து ஏமாற்றி ஏசாவை ஏமாற்றி ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டான். அதனால ஏசா ரொம்ப கோவமா இருக்கான்னு அறிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, அவன் தாயார் என்ன பண்றாங்க, அவனை நீ போயிரு, அவனுடைய கண்ணுக்கு மறைஞ்சு நீ போயிரு, எங்க வீட்டுக்கு போ, என் குடும்பத்து வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், யாக்கோபை பேக் பண்ணி அனுப்பிடுறான். அப்ப அவன் வரும்போது ரொம்ப இருட்டாயிடுச்சின்னு அங்க ஒரு கல்லை வச்சு தலையணை மாதிரி வச்சு படுக்கும்போது ஒரு சொப்பனை காண்றான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்படுது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அங்கு தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பாக்குறாங்க. அப்ப வந்து ஆண்டவர் வந்து அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறேன், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி அப்படி இப்ப வாஸ்தது மாதிரி பூமியை தூளை போலவும் அதெல்லாம் சொல்லி சொல்லி ஆசீர்வதிக்கிறார். நான் உன்னோட கூட இருந்து உன்னை திருப்பி இந்த இடத்துல வர பண்ணுவேன்னு சொல்லி சொன்ன உடனே அவன் வந்து நித்திரை தெளிந்து முழிச்சு பாக்குறான். அப்ப பயங்கரமான
முக்கியமான இந்த ஸ்தலம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூணை தலையில வச்சிருந்த தூணை கல்லாக நிறுத்தி அந்த ஸ்தலத்திற்கு லூஸ் என்று பெயரிட்டான் அப்படின்னு சொல்லி, பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்ன அதுக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. இவன் வந்து பெத்தேல் என்று பெயரிட்டான். இப்பவும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் தரிசனம் கொடுத்த இடத்துல திரும்பவும் பெத்தேல்னு பெயர் கொடுக்கறத பாக்குறோம். அப்ப அதை ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, உன்னை 2 பரிவாரம் நிறைய உனக்கு சேர்த்து வச்சு உன்னை பூமியின் தூளை போல பெருக பண்ணுன்னு சொன்னா, உன்னை பெருக பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஆனால் நீ அந்த இடத்துக்கு போய் எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. நீ சொன்ன இல்ல, பாருங்க 21, 22 வாசிக்கிறேன். என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அந்த பொருத்தனையை தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கு ஞாபகப்படுத்தி அவனை வந்து உற்சாகப்படுத்துறாரு. பானபலி வார்க்கப்படுகிற பானபலியை ஊற்றினான். பரம தரிசனம் நிறைவேறினான். அந்த தரிசனம் நிறைவேறிச்சு. பிரியமானவருடைய அவனுடைய வாழ்க்கையிலே இப்ப வெறும் கையா வெறும் கோலும் தடியுமா போறான். ஆனா ஆண்டவர் 2 பரிவாரங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதி மனைவி, பிள்ளைகள், நிறைய ஆடு மாடுகள், அதிகமான பண திரட்சியோடு அவன் என்ன பண்றான், அங்க வரான். நீ அந்த திராட்சை ரசம் என்பது பான பலி என்பது திராட்சை ரசம் சொன்ன அந்த திராட்சை ரசம் என்பது இருதயத்தை களி கூற பண்ணும், பூரிப்பு உண்டாகும் சொல்லி வேதத்துல நம்ம நிறைய இடத்துல வாசிக்கிறோம். அப்படி நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரை களிப்புண்டாக்கும்படியாக, ஆண்டவரை நான் மகிழ்ச்சி உண்டாக்கும்படியாக திராட்சை ரசம் அல்ல, நம்முடைய உள்ளத்தை ஸ்தோத்திர பலியினாலே அவரை சந்தோஷப்படுத்தும் போது, ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறான் ஆண்டவர் சொல்றார். அப்போ அவரை மகிமைப்படுத்தி அவரை பூரிப்படைய செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, நமக்கு தரிசனங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அன்று யாக்கோபு அந்த பான பலியை ஊற்றி என்ன பண்ணா, அவன் வந்து பரம தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக செய்தான். ஆனா நீங்களும் நானும் அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை மகிமையை செலுத்தும் போது, மகிமை என்னும் பலியை செலுத்தும் போது, ஸ்தோத்திர பலி செலுத்தும் அவருடைய உள்ளம் பூரிப்பாகும், அவருடைய இருதயம் களி கூறும். பிரியமானவளே, அப்போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா திரட்சியும் பெருகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். லேவியராகமம் 23:13. கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக ஒரு மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சைப்பழ ரசத்திலே காற்படியாகிய பான பலியையும் செலுத்த கடவீர்கள். பாத்தீங்களா, இந்த இடத்துலயும் பான பலியாகிய திராட்சை ரசத்தையும் ஒரு படி செலுத்துவாயாக என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது வந்து அந்த திராட்சை ரசம் ரொம்ப முக்கியமாய் கருதப்படுகிறது. இன்னும் வசனம் கூட என்னாகமம் 28:7 பாருங்க. காற்படி திராட்சரசம் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அடுத்த பானபலி. பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருக்கு அந்த ரசம் வானபலியாக வார்க்கப்பட கடவுது. பாத்தீங்களா, ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக காற்படி திராட்சரசம் ஆண்டவருக்கு பலியாக செலுத்தப்படக்கூடியது, பான பலியாக செலுத்தப்பட கடவுதுன்னு சொல்லி திட்டமும் தெளிவுமா சொல்லப்படுது. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நம்ம போய் திராட்சை ரசத்தை வார்க்கிறது அதெல்லாம் இல்ல, ஊத்துறதெல்லாம் இல்ல. இருதயத்தை நம்ம என்ன செய்யணும், பான பலி ஸ்தோத்திர உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஒரு பாடலை கூட நம்ம பாட கேட்கலாம். காலை மாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான். யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர், எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே. மூணாவது பாருங்க, இருதயத்தை ஊற்றினாள் இருள் நீங்கி புதுவாழ்வு பெற்றாள். இருதயத்தை ஊற்றினாள் இருள் நீங்கி புதுவாழ்வு பெற்றாள். 1 சாமுவேல் 1:15 வாசிக்க கேட்கலாம். அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன்.
பாருங்க, நான் அந்த ஏலி என்ன பண்றாரு, அவர் ஆசாரியனா இருக்கிறாரு, வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இவன் அன்னாளுக்கு குழந்தை இல்ல, அவளுடைய ஓரகத்திக்கு குழந்தை இருக்குது. அவ பாத்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப இலக்காரமா இவளை நினைக்கிறா, இலக்காரமா பேசுறா, அவளுடைய உள்ளமெல்லாம் உடைந்து போகிறது. அவளுடைய கணவராகிய எல்கானா அவளை தேற்றா, ஏன் எழுது கொண்டிருக்கிறாள், ஏன் சாப்பிடாம இருக்கிறா, நான் உனக்கு 10 குமாரரை பார்க்கலாம் அதிகம் அல்லவான்னு ரொம்ப நேசிக்கிறான். எல்லாத்துலயும் அவளுக்கு கூட பங்கு கொடுக்கறான், ரெட்டிப்பான பங்கை கொடுக்கறான், ஆகாரமாதால எதுவா இருந்தாலும் ரொம்ப நேசிக்கிறான். ஆனா இவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, இனி நம்ம இங்க இருக்கக்கூடாது சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள். என்ன சொல்றா, ஆண்டவரே, அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ தந்தீர் என்றால் அடியாளை மறவாமல் நினைத்தருளி ஒரு அடியாளுக்கு உடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீர் என்றால் அது சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினார். அவள் கர்த்தருடைய சமூகத்தில் சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டே இருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அதன் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவ என்ன பண்றா, வெறித்திருக்கிறாள் நினைச்சு அவர் தப்பு கணக்கு போடுறார். பாருங்க, அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் குடித்திருப்பாய், எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், குடியை உன்னை விட்டு விலக்குன்னு சொல்றார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை இல்லையா? அப்பதான் அவ சொல்றா, ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்ரீ, சஞ்சலம், என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப சஞ்சலத்தோடு நான் காணப்படுறேன், நான் திராட்சரசமாகிலும் மதுவாயிலும் குடிக்கவில்லை, என் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே சந்நிதியிலே நான் இருதயத்தை ஊற்றி விட்டேன்னு சொல்றேன். அதனால அவளுக்கு கிடைச்சது இருள், அவளுடைய வாழ்க்கையிலே மலடி என்ற அந்த இருள் நீங்கப்பட்டது. பிரியமானவர்களே, குழந்தை இல்லை என்ற அந்த அவமானம் நீங்கப்பட்டது, இருதயத்தை ஊற்றி விட்டார். கர்த்தருடைய சந்நிதியிலே சாமுவேல் பிறந்தான், பாடல் பிறந்தது. 2ஆம் அதிகாரம், சாமுவேல் பிறந்த உடனே 2ஆம் அதிகாரத்துல பாடல் பிறந்தது. பகைவர் வாயெல்லாம் நீ மூடி போட்டீர் ஆண்டவரே, இனிமே யாருமே எனக்கு எதிராக பேச முடியாது, பெனினால் பேச முடியாது, என் ஓரகத்தை பேச முடியாது, யாருமே எனக்கு எதிராக பேச முடியாது. 2வது என் கொம்பை நீர் உயர்த்தினீர் என்று 2வது அதிகாரத்துல பாடல் பண்ணா. சாமுவேல் பிறந்தான். 2வது அதிகாரத்துல என்ன நடக்கிறது பாருங்க, பாடல் பிறந்தது. அதே 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல அவளுக்கு 3 குமாரர்களும் 2 குமாரத்திகளும் 5 மடங்கு கூட 5 மடங்கு ஆசீர்வாதங்களை அவள் பெற்றாள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல சாமுவேல் வளர்ந்தான். 19ஆம் வசனத்துல கர்த்தர் அவனோடே இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளும் ஒன்றையாகலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் செபா மட்டும் சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கிற்று. பாருங்க, பெனினாளுக்கு 10 பிள்ளைங்க இருந்துச்சு, ஆனா ஒரு பிள்ளை பேர் கூட எதுல இல்ல, வேதத்துல இடம் பெறவில்லை. ஒரு பிள்ளை பேர்ல கூட வேத புத்தகம் இல்ல. ஆனா 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2 புத்தகமாக பிரிக்கப்பட்டு சாமுவேலின் கீர்த்தி எல்லா இடங்களிலும் பிரசித்தமாகும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். காரணம் என்ன? அவள் இருதயத்தை தேவ சந்நிதியில் ஊற்றினாள். பிரியமானவர்களே, அவருக்கு இருதயத்தின் சஞ்சலத்தை, மன கிளேசத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றினாள். ஊற்றினதின் விளைவு அவருடைய வாழ்க்கையிலே இருள் நீங்கியது. பிரியமானவர்களே, சங்கீதம் 62:8 வாசிக்க கேட்கலாம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த அடைப்புக்குள்ள இருக்கிறத கூட வாசிக்கலாம். அந்த அடைப்பு இருக்குல்ல, சங்கீதம் 62 அடைப்பு இருக்கா, அடைப்புல இருக்கிறத வாசி. எதுத்தூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆமா, அந்த இடத்துல பிரச்சனையோடு காணப்படுறான். அந்த பிரச்சனை நேரத்துலதான் இந்த சங்கீதத்தை என்ன பண்றான், அவர் சொல்றாரு, அந்த இருதயத்துல ஊற்றி விடுங்கள், எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துல இருதயத்தை ஊற்றி விடுங்கள்னு தாவீது தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றார். தாவீது அப்படிதான் ஊற்றினான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், இதை தொடரலாமா, அதை செய்யலாமா, ஒரு காரியத்திலையும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம், புலம்பல் 2:19. ராத்திரியிலே முதல் ஜாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. பாருங்க, பிள்ளைகளுக்காக, மூர்ச்சித்து போகிற பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக நீ கண்ணீரை விடு, தெருவ எந்த வீதியெல்லாம் கண்ணீர் விடு, உன் சஞ்சலத்தை ஊற்றுன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 142 2ஆம் வசனம் பாருங்க, கடைசியாக அந்த வசனம்.
அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். பாருங்க, இது ரொம்ப பிரச்சனையான சூழ்நிலையில தாவீது சொல்றாரு, அவருக்கு முன்பாக நான் என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்துள்ள மன கிளேசத்தை, இருதயத்துள்ள சஞ்சலத்தை எந்த ஒரு மனுஷன்கிட்ட போய் சொன்னாலும் நம்ம கிட்ட பரிதாபப்படுவாங்க. பின்னாடி போய் அவளுக்கு இவ்வளவு பிரச்சனையா, இவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையான்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அவங்களால இதுக்கு முடிவு கொடுக்க முடியாது. ஆனா மற்றவர்கிட்ட போய் சொல்லி நம்முடைய காரியங்களை கேவலப்படுத்துற ஜனங்கள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீதுக்கு அப்படிதான் இருந்தாங்க. அதனால்தான் அவர் சொல்றாரு, எந்த ஒரு மனுஷட்டையும் போவாத, அவருக்கு முன்பாக போய் நீ உன் சஞ்சலத்தை ஊற்று மகளே, அவருக்கு முன்பாக போய் உன் மனக்லேசத்தை ஊற்று மகளே அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவனுக்கும் வெற்றி கிடைத்தது, இந்த அன்னாளுக்கும் வெற்றி கிடைத்தது. பிரியமானவர்களே, கூட ஒரே ஒரு குழந்தையை கேட்டா, குழந்தையை கர்த்தருக்கு அர்ப்பணித்தாள். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய்மானா. அதுக்கு பிறகு அவளை ஆற்றும்படியாக, தேற்றும்படியாக இன்னொரு 5 குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நம்முடைய பாரங்கள் யாவையும் அவருடைய சமூகத்தில் வைப்போமா? ஜெபிப்போம். ஒரு பாடல் பாடலாம். உந்தன் பாரங்கள் யாவையும் உன்னை விட்டே அகற்றுவார், உன் கர்த்தரால் கூடாதது உண்டோ நீ நம்பிவா, உன் கர்த்தரால் கூடாதது உண்டோ நீ நம்பிவா. அன்னை அன்பிலும் விலை இயேசுவின் தூய அன்பே, தன்னை பலியாய் தந்தவர் உன்னை விசாரிப்பார். கடைசியாய் பாருங்க, மனஸ்தாபம் தேவ சந்நிதியில் தண்ணீராக ஊற்றப்பட்டது, எதிரிகள் பட்டு விழுந்தார்கள். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். அப்ப இந்த சம்பவம் ஒருவேளை தெரியாம இருக்கலாம், அடிக்கடி வாசிக்காத ஒரு பகுதி. அந்த இடத்துல ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமா காரியங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. 3ஆம் வசனம் வாசிச்சா உங்களுக்கு கிளியரா இருக்கும். 3ஆம் வசனம், சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் கூட்டி சேர்த்து என்ன சொல்றான்னு பாருங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். பாருங்க, சாமுவேல் சொல்றாரு, நீங்க கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்க நடுவுல இருக்கிற அஸ்தரோ தண்ணிய காரியங்கள் எல்லாத்தையும் விளக்கிருங்க அப்படின்னு சொன்ன உடனேதான் இவங்க என்ன செய்யறாங்க, உடனே 4ஆம் வசனத்துல எல்லாத்தையும் விளக்கிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யறாங்க. அப்பதான் சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படி இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்படியே மிஸ்பாவிலே கூடி தண்ணீர் மொண்டு கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டோம், எங்களுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, மன்றாடுங்க, விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததையும் கேள்விப்பட்டு பெலிஸ்தர்கள் அவர்களுக்கு விரோதமா வர்றாங்க. அப்போ இஸ்ரவேல் புத்திரர் பயந்து போய் சாமுவேல்கிட்ட பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே 8ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். பாருங்க, ஓயாம வேண்டிக் கொள்ளுங்கப்பா, பெலிஸ்தர் வந்துட்டாங்க, எங்களை அவங்க கையில ஒப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு உடனே சாமுவேல் என்ன பண்றாரு, பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தான். 10ஆம் வசனம் பாருங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களையும் பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால்
அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பட்டு விழுந்தாங்க. அப்படியே பட்டு பட்டுன்னு தெரிக்குதுன்றாங்களே, அது மாதிரி பட்டு விழுந்தாங்க. அவரை நோக்கி கூப்பிடும் போது பாருங்க, மனஸ்தாவப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக நம்ம பாட்டுக்கு பாவம் செஞ்சுக்கிட்டேன்ட்டு கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும்னு செய்ய மாட்டார். நம்ம எந்த ஒரு மனிதன் பாவத்தை அறிக்கையிட்டு மனஸ்தாபத்தோடு அவரண்டை வரும்போது தண்ணீரை போல தண்ணீரை ஊத்துறாங்க. நீங்களும் நானும் தண்ணீரை ஊற்றுதில்ல, நம்ம அப்படியே கண்ணீரை ஊற்றணும். ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, எனக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எதிரிகள் எனக்கு விரோதமாக வராங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நமக்குள்ள இருக்கிற எல்லா பாகால்களையும் அஸ்தரோத்தையும் எல்லா விக்கிரக காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத நாள் நட்சத்திரம் பார்க்கிற காரியங்கள், நேரம் காலம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அருவருப்பான காரியம், கர்த்தர் வெறுக்கின்ற காரியம் இது. பிரியமான அநேக கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தை செய்யறாங்க. மிகவும் ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம், ஆண்டவர் அருவருக்கின்ற காரியம். எல்லாவற்றையும் பிடுங்கி எரிந்து விட்ட ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது கட்டாயம் ஆண்டவர் நமக்கு விரோதமாக வருகின்றவர்கள் பட்டு தெரிக்கும்படியாய், பட்டு விழும்படியாய் செய்வார். அப்ப எந்த ஒரு மனிதன் மனஸ்தாவப்பட்டு தேவ சந்நிதியில் தண்ணீரை ஊற்றினானோ அவனுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நீங்களும் நானும் பாருங்க, அந்த இடத்துல 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். பாத்தீங்களா, மட்டும் அந்த உதவி கிடைச்ச உடனே கல்லை நிறுத்தி என்ன பண்றாரு, மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே ஒரு கல்லை நிறுத்தி கர்த்தர் எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்தான்னு சொல்லி எபினேசர் என்று பெயரிடுறாங்க. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல கல்லை நிறுத்தி அல்ல பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நின்று ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு உதவி செஞ்சீங்க, நீங்க தான் எபினேசர் என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுவோமா? கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே, நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி, கருபோல காத்தீரே நன்றி, கருபோல காத்தீரே நன்றி, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல, ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஆமாண்டவரே, எபினேசரே எபினேசரே, நீர் எங்களை சுமந்தவரே, நீர் எங்களை பாதுகாப்பவரே, எங்கள் நினைவாய் இருப்பவரே என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே இந்த சேனல்ல பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருக்கும் நீர் துணையாய் இருங்க ஆண்டவரே, எபினேசராய் இருங்க ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் சரியாய் செய்து முடிக்க உதவி செய்வீராக. அப்பா தகப்பனே, கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பணிவோடு பதட்டம் இல்லாமல் கர்த்தாவே நாங்கள் ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, எங்களை கண்ணீரை ஊற்ற வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, பான பலியாக ஆண்டவரே, தகப்பனே நாங்கள் ஆண்டவரே உடைய கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே எங்களை வார்க்க வேண்டும் ஆண்டவரே. எங்களையே நாங்கள் படைக்க வேண்டும், ஸ்தோத்திர பலிகளை இட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, திராட்சை ரசத்தை அல்ல ஸ்தோத்திர பலியிட்டு உம்முடைய மகிழ்மைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதயத்தின் சஞ்சலத்தை மனக்லேசத்தை உம்முடைய சந்நிதியில் நாங்கள் ஊற்ற வேண்டுமே ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பாவத்துக்காக நாங்கள் மனஸ்தாவப்பட்டு அறிக்கையிட்ட ஆண்டவரே, தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஊற்ற வேண்டுமே. அப்போது நீர் எங்களுக்கு எபினேசராய் இருந்து எங்களுக்கு விடுதலை தருவி நன்றி செலுத்துகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த செய்தி போதுமானதாய் இருக்குமோ, அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் இருக்குமோ, ஊற்றுதல் ஊற்றுதல் ஊற்றப்படுதல் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே நாங்கள் ஊற்றி ஜெபிக்கும் போது, எங்கள் கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கும் போது, எங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது எங்கள் வாழ்க்கையை நீ செழிப்பாய் மாற்றுவி. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன் ஆமீன்.